அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிற பதில். ஆகவே இந்த அடியான் வருகிற போகிற மக்களை எல்லாம் சபிக்க ஆரம்பிக்கிறான். இனி எனக்கு இந்த கேடு யாரால் உருவானது? என்னுடைய முன்னோர்கள், நான் பின்பற்றிய என்னுடைய தலைவர்கள், எனக்கு வழிகாட்டிய மார்க்க அறிஞர்கள், இவர்களால் தானே எனக்கு இப்படிப்பட்ட நிலை உண்டானது என்று அந்த மக்களை எல்லாம் மனிதன் பிறகு சபிக்க ஆரம்பிக்கிறான். 33வது அத்தியாயம் 66, 67, 68வது வசனம். யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னாரி யகூலூன யா லைத்தனா அத்தான அல்லாஹு வ அத்தான ரசூலா. ஒரு சாராரின் முகம் மறுமை நாளில் நரகத்திலே போட்டு புரட்டப்படும் பொழுது, நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நான் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? வகாலு, மேலும் அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா, எங்களுடைய இறைவா, இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா ஃபஅல்லூன சபீலா. முன்னோர்கள், மூதாதையர்கள் காலம் காலமாக எதை மார்க்கம் மார்க்கம் என்று நினைத்து நாங்கள் பின்பற்றினோமோ அந்த முன்னோர்கள், எங்களுடைய மதகுருமார்கள், எங்களுடைய தலைவர்கள், அவர்களை பின்பற்றினோம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்ற தவறினோம். இவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைனி மினல் அஸாபி வல் அன்ஹும் லஅனல் கபீரா. அல்லாஹ்வே, 2 மடங்கு வேதனையை அந்த துரோகிகளுக்கு கொடு யா அல்லாஹ். அவர்கள்தான் எனக்கு இதுதான் மார்க்கம், இதுதான் சத்தியம் என்று இறந்து போன மன்னர்களை எல்லாம் காண்பித்து, கபர் வழிபாடு முதல் கொண்டு, நேர்ச்சிகள் முதல் கொண்டு, கந்தூரிகள் முதல் கொண்டு எல்லாம் எனக்கு இதுதான் சத்தியம் சத்தியம் என்று காண்பித்து தந்தார்கள் யா அல்லாஹ். மதுஹபுகளை மார்க்கம் என்று சொன்னார்கள் யா அல்லாஹ். உன்னுடைய சாபத்திற்குரிய காரியத்தை எல்லாம் அருளுக்குரிய காரியமாக உலகத்திலே காண்பித்து என்னை வழிகெடுத்தார்கள் யா அல்லாஹ். லிஃபைனி மினல் அஸாப், 2 மடங்கு வேதனையை அந்த துரோகிகளுக்கு கொடு யா அல்லாஹ் என்று அந்த வாசிகள் நஷ்டமடைந்த அந்த மனித சமுதாயத்தினர்கள் மறுமை நாளிலே பேசுவார்கள்.